என் நெஞ்சுக்குள்ள உங்க நினப்பு வந்து வந்து போகுதே, என் மனசெல்லாம் உங்க தவிப்பு ஓயாம துடிக்குதே. ஆமென். பிள்ளைகளே, அதனால தான் வேதம் சொல்லுது இல்லையா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். எப்போது என் பிள்ளை எனக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிடுவான், அவன் மேலே என் கையை வச்சு நான் ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் அவனை நான் முன்குறித்து வைத்திருக்கிறேனே. தேவ பிள்ளைகளே, தாவீதை கர்த்தர் முன்குறித்தார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி ஆசீர்வதித்து உயர்த்தினார். அந்த தாவீதின் முன்குறிப்பு இன்றைக்கு உங்களை நோக்கி இந்த புது வருஷத்தில் 2025 தாவீதிற்குண்டான அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அழைப்பை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து உங்க தலைமையில எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தாவீதிற்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த புது வருஷத்தில் எனக்கு கொடுத்து விட்டார். அவருடைய சத்தியத்தை சொல்வதற்காக, அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, அவருடைய வேலையை செய்வதற்காக, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் என் இயேசுவுக்காக வாழப் போகிறேன் என்று. ஆமென். பிள்ளைகளே, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவரை தேடுங்க, அவருடைய நாமத்தை போற்றுங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையின் திட்டங்கள் எல்லாம் அவருடைய கைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தில் எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளையே, உங்களுக்கு என்ன செய்யணும், எது செய்யணும், எப்போ ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு அப்பாவுக்கு தெரியும். அவரை தேடுங்க போதும், அவரை துதிங்க போதும், அவரை நம்புங்க போதும். எத்தனை பேர் இந்த நாளில் ஆமேன் சொல்ல போறீங்க? ஏசப்பாவை நம்புவேன், அவரை துதிப்பேன், அவரை கனம் பண்ணுவேன் என்று. தேவ பிள்ளைகளே, உண்மையும் உத்தமத்தோடு ஆண்டவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டு உன்னதமான இயேசுவுக்குள்ள